சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் நவம்பர் 24 2024 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம், கார்த்திகை மாதம் 9ஆம் திருநாள். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம் எல்லாமே நீங்கள் நினைத்த மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தலக்ஷ்மி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபேமிலியில் பெண்களுடைய ஆதரவு, பெண்களுக்கு தேவையான விஷயங்கள், அதே மாதிரி மன மகிழ்ச்சிக்காக நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த நாள் முழுக்க நிறையா, அதாவது ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை நீங்கள் நிறைய விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரத்துக்கு உகந்த நாளாக நாள் இருக்கப்படுது. சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிறு தூர சந்தோஷத்திற்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லுவோம்ல, பொருளாதாரத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் செலவுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பியூர் சந்தோஷத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தன பிராப்தங்கள், சுபவரியங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொருள் அப்படிங்கக்கூடிய சேர்க்கை உண்டாகக்கூடிய அற்புதமான நாள். சில பேருக்கு ஒரு எப்படி சொல்லலாம், விலை உயர்ந்த கலை பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். அற்புதமான நாள். சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும். குழந்தைகளுடைய ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான பேச்சு தடைப்பட்டு அதுக்கப்புறம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். சித்தர்கள், ஞானிகள், சன்னியாசிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் அதிகமாகக்கூடிய நாள். இந்த நாளை குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் சந்தோஷமான ஒரு சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வித்யாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பச்சை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை முழுக்க திருப்தி, லாபம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி. அதுக்கும் மேலே உங்களுடைய பல நாளாக இருக்கக்கூடிய ஒரு கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாள். இந்த மாதிரி நாட்கள்லாம் பொதுவாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் 100% சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிற மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம். ரொம்பவுமே சந்தோஷமாகவும் மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு முக்கியமான வேலைகள்லாம் நீங்கள் எடுத்து ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டெசிஷன்லாம் முக்கியமாக எடுப்பீங்க. எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நீங்கள் போராடிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் இந்த நாள் பைசலுக்கு வரும். அதாவது க்ளோஸ் ஆகும், பிரச்சனைகள் க்ளோஸ் ஆகும். சில பேருக்கு லைட்டாக அஜீரண கோளாறுகள் மாதிரி வந்து நிவர்த்தி ஆகும். ஆனால் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம், காமாட்சி அம்மனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனசு ரொம்ப சௌக்கியமாக இருக்கும். எந்த விஷயத்தையுமே எடுத்து ஈடுபடக்கூடிய ஸ்தானம் இருக்குது. குடும்ப அந்யோன்யமாக இருக்கும். நிறையா விஷயங்களில் சுப செலவுகள், தான தர்மங்கள், பூஜை புனஸ்காரங்கள், ஆன்மீகத்துக்கு உகந்த நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது தேவைக்கு அதிகமாக இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு இன்றைய நாள் எது பண்ணாலும் ரொம்ப அதிகமாக பண்ணுற மாதிரி ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி நீங்கள் நினைச்சது எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்பட்டு கொண்டிருந்ததுன்னா அது இன்றைய நாள் முடிவடையக்கூடிய அற்புதமான நாள். மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் கூடிய தடைகளை அகலப்பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் நினைச்சது அப்படியே நடக்கும். மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக பிடித்தமான உணவை உட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டு நாள் சுப செலவுகள் ஏற்படும். நல்லா சமைப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் சமையல் கலைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய புகழ், கௌரவம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான, நீங்கள் நினைச்சது எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.